எங்க இந்தாங்க. என்னங்க ரொம்ப பசிக்குதா? அதெல்லாம் இல்ல ஆதிர, கொஞ்சம் கூட பசிக்கவே இல்ல. நிஜமா தான் சொல்றீங்களா? அட ஆமா ஆதிர, இதுல போய் நான் போய் சொல்லுவானா? உண்மையிலேயே பசிக்கவே இல்ல. சாதாரணமா பட்னியா இருந்தா இந்நேரத்துக்கு கண்ணா பின்னான்னு பயங்கரமா பசிக்க ஆரம்பிச்சிருக்கும். ஆனா விரதம் இருக்கிறதுனால என்னவோ அந்த அம்மனோட ஆசீர்வாதத்தால கொஞ்சம் கூட பசிக்கவே இல்லை. என்ன ஆதிர அப்படி பாக்குற? ரோஹிணிக்காக இவ்ளோ கடுமையா நீங்க விரதம் இருந்து பரிகார பூஜை பண்ணுவீங்கன்னு சத்தியமா நான் நினைச்சு கூட பாக்கலங்க. ரோஹிணிக்காக இவ்ளோ கஷ்டப்படுறீங்க. என்ன ஆதிர, என் தங்கச்சிக்காக நான் இதை கூட பண்ணலனா அப்புறம் நான் அண்ணனா இருந்து என்ன பிரயோஜனம்? நான் ஒரு நாள் விரதம் இருக்கிறதுனால ரோஹிணி வாழ்நாள் பூரா நிம்மதியா சந்தோஷமா எந்த பிரச்சனையும் இல்லாம ஒரு நல்ல வாழ்க்கை வாழ்வானா? அதுக்காக நான் இதை விட கடுமையா விரதம் இருந்து கஷ்டப்படவும் ரெடியா இருக்கேன். எனக்கு என் தங்கச்சி ரோஹிணி நல்லா இருக்கணும். அவளுக்கு வாழ்க்கையில எந்த பிரச்சனையும் வந்துடக்கூடாது. அவளுக்கு நல்ல வாழ்க்கைய இந்த கல்யாணி அம்மன் தான் அமைச்சு கொடுக்கணும். சத்யா, ஏய் சத்யா, சத்யா என்னாச்சு? ஏன் இப்படி தலை தெறிக்க ஓடி வரீங்க? ஐயோ, நான் இப்ப அவ்வளவு குஷியா இருக்கேன். சந்தோஷம் என் மனசுக்குள்ள அப்படியே குட்டிக்கரணம் அடிக்குது. சந்தோஷம் அப்படியே துள்ளி குதிக்குது. ஐயோ, சொல்ல வார்த்தையே இல்லையே. அடேங்க அப்பா, அப்படி என்ன விஷயம் நடந்தது? கயல் குடும்பத்துக்கு இந்த நிச்சயதார்த்தம் நடக்கிறதுல விருப்பம் இல்லைன்னு நான் தெரிஞ்சுக்கிட்டேன். அதுங்களே மீனாட்சி கிட்ட போய் இந்த நிச்சயதார்த்தம் வேண்டான்னு சொல்லிடலான்னு பேசிக்கிட்டு இருந்தாங்க. அதத்தான் நான் கேட்டேன். என்ன காரணமா? காரணம் என்ன? எல்லாம் அந்த ஆனந்தியோட படிப்பு தான் காரணம். அவ டாக்டருக்கு படிச்சிட்டு இருக்கால. ஒருவேளை இந்த கல்யாணம் மீனாட்சி நினைச்ச மாதிரி நடந்துருச்சுன்னா அவளோட படிப்பு பாதியிலே ஸ்டாப் ஆயிடும்னு பயப்படுறாங்க. அதனால மீனாட்சி கிட்ட போய் எல்லாத்தையும் கேன்சல் பண்ணிடலான்னு சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. எப்படியோ அந்த கயல் குடும்பத்துக்கு இந்த பெரிய இடத்து சம்பந்தம் கிடைக்காம போக போகுது. அது போதும், அது போதும். அதே மாதிரி சீக்கிரத்துல என் புருஷனையும் கயல் குடும்பத்துக்கு எதிராக நான் திருப்பிட்டேன்னா ஐயோ, நான் நினைச்ச மாதிரி ஆயிடும். ஒரு நிமிஷம். என்ன சத்யா? இப்போ கயல் குடும்பம் போய் அவங்க கிட்ட என் தங்கச்சி படிக்கணும், அதனால நிச்சயம் வேண்டான்னு சொல்றாங்க. ஓகே, அதுக்கு மீனாட்சி மேடம் பரவாயில்ல படிக்கட்டும், நிச்சயம் பண்ணிட்டு இப்ப படிக்கலாம், படிப்பு முடிஞ்சதுக்கு அப்புறம் கல்யாணத்தை வச்சுக்கலாம்னு சொன்னா அப்ப என்ன பண்ணுவீங்க? அதானே, கயல் குடும்பமும் அதுக்கு சரின்னு சொல்லிட்டாங்கன்னா அப்போ அவங்களுக்கு பெரிய இடத்து சம்மதம் ஓகே ஆயிடுமே. அப்புறம் நீங்க எப்படி ஜெயிச்சதாகும்? அட ஆமால, இத நான் யோசிக்காம போயிட்டனே. இதுக்கு பேருதான் சமயோசித புத்தி. அந்த சமோசா புத்தி தான் எனக்கு இல்லையே சத்யா. அதனாலதானே இந்த கயல் குடும்பம் இந்த அளவுக்கு வளர்ந்துருக்கு. இப்போ நீங்க இதுக்கு வேற ஒரு ஐடியாவை தான் பண்ணணும். அதையும் நீயே யோசிச்சு சொல்லிட. அதையும் நான் தான் சொல்லணுமா? ஆமா ஆமா, ப்ளீஸ் என்ன காப்பாத்தி விடுமா.
சரி, யோசிக்கிறேன். சரி, இப்போ நீங்க என்ன பண்றீங்கன்னா நேரா மீனாட்சி மேடம் கிட்ட போய் ஆ. கயல் குடும்பத்தை பத்தி கேவலமா சொல்லுங்க. ஐயோ, அந்த குண்டம்மா நான் சொன்னா நம்புமா? நம்புற மாதிரி சொல்லுங்க. அதான் கயல் குடும்பத்துல ஏற்கனவே குழப்பம் நடந்துகிட்டு இருக்கே. சக்திவேல் காளிங்கராயர் பொண்ணு கல்யாணத்துல கூட நீங்க என்கிட்ட சொன்னீங்கல்ல, என்ன மறந்துட்டீங்களா? ஆமா ஆமா, இப்ப எனக்கு ஞாபகம் வந்துருச்சு. இப்போ உடனே போங்க. ஆ. நான் சொன்ன மாதிரி மீனாட்சி மேடம் கிட்ட கயல் குடும்பத்தை கிழிச்சு தொங்க விடுங்க. அதுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்கா கதை மாறும். நீங்க போடுற பிட்டுல இந்த ரெசார்ட்ல இருந்து கயல் குடும்பத்தை காரி துப்பி அந்த அம்மா வெளியே அனுப்பணும். அந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கா இருக்கணும். கரெக்ட் சத்யா, டைம் பார்த்து சொல்லிடுறேன். அவங்களுக்கு கெட்ட நேரத்தை ஏற்படுத்த நம்ம நல்ல நேரம் எல்லாம் பார்க்க கூடாது. இப்பவே போய் அவங்க வண்டவாளத்தை தண்டவாளத்துல ஏத்துங்க. போங்க. சூப்பர் சத்யா, நீ மட்டும் அங்க இல்லாம என் கூட இருந்திருந்தன்னா 2 நாள்ல அந்த கயல் குடும்பத்தை மொத்தமா தரமட்டமா ஆக்கியிருப்பேன். நான் போய் ஆமா, உன் விஷயம் எப்படி போயிட்டு இருக்கு? அந்த ரோஹிணிய பிரெயின் வாஷ் பண்ணி வெளியே அனுப்பிட்டேன். அடுத்தது அந்த ரேவதியால ஒட்டுமொத்த குடும்பமும் அசிங்கப்பட்டு நிக்கணும். அந்த பிரபு அவன் தங்கச்சிங்களுக்காக தான் இந்த பரிகாரத்தை பண்ண வந்தான். நான் பண்ண வேலையில அவனோட தங்கச்சிங்கனாலேயே அவ அவமானப்பட்டு கேவலப்படணும். நீங்க போய் அந்த குடும்பத்தை காலி பண்ற வேலையை பாருங்க. நான் இதுங்களை கவனிச்சுக்கிறேன். அட் அ டைம் 2 குடும்பமும் நாசமா போணும். அதானே, இப்பவே போறேன். கௌதம், நான் கிளம்பிட்டேன். ஆனா கால் டாக்ஸில தான் வரேன். ஆமாம்மா, நான் புக் பண்ணிட்டேன். இப்பதான் புக் பண்ணேன். நான் வந்துருவேன். இன்னும் கொஞ்ச நேரத்துல நான் முன்னாடி வந்து நிப்பேன் கௌதம். ஏங்க ஏங்க, என்ன ஆதரு? தண்ணி குடிங்க. வேணாம் ஆதரு. ஏங்க, அப்படி சொல்லாதீங்கங்க. நீங்க குடிக்கிறதே தண்ணி மட்டும்தான். அதையாச்சும் கொஞ்சம் நிறைய குடிங்க. இந்தாங்க, குடிங்க. பொறுமையா. அப்பா வாங்கப்பா. என்ன பிரபு இப்படி களைச்சு போயிருக்க? அதெல்லாம் ஒண்ணு இல்லப்பா, நான் நல்லா தான் இருக்கேன். இல்லண்ணே, நல்லா இல்லண்ணே, நீ ரொம்ப டல்லா இருக்க. நான் சொல்றேன்னு தப்பா எடுத்துக்காத. வேணும்னா இன்னொரு நாள் வந்து இந்த பரிகார பூஜையை பண்ணிக்கலாமா? அதெல்லாம் ஒண்ணு வேணாம். இது ரோஹிணியோட வாழ்க்கை சம்பந்தப்பட்ட விஷயம். இதுல எக்காரணத்து கொண்டோ முன் வச்ச கால பின் வைக்க கூடாது.